லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 3ஆம் ஈத்தில் ஒரு காளை கன்று மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அதோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற மாட்டோட விற்பனை பற்றி பார்த்தோம்னா, மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு, அதாவது அரைக்கடைப்பல் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. ஒரு நாளைக்கு 20லிருந்து 22 லிட்டர் பால் தாராளமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து ஜெர்சி மாடு. இந்த மாடு சீம்பால் மட்டும் இன்றைக்கி காலையில் 8 லிட்டர் பால் கறந்ததாகவும், நாள் பட இன்னும் பால் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா பூக்காம்பாக இருக்குது. கை கறவைக்கும் சரி, மிஷின் கறவைக்கும் சரி, எதுக்கு வேணாலும் மாடு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. மாடு வந்து தனி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாட்டோட மடிவளம், காம்புவளம் அப்படின்னு எதுலையுமே குறை சொல்ல முடியாது. மாடு வந்து நல்ல பெரிய மாடாக இருக்குங்க. மாடு வந்து சின்ன மாடு கிடையாது. நல்ல நீளம், நல்ல அளவான உயரம், நல்ல சரியான பேக் வெயிட்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து பியூர் ஜெர்சி மாடு. பாலில் வந்து ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட்டுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னு நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன அனுசரித்து வாங்கிக்கோங்க. 3ஆம் ஈத்து மாடு, பியூர் ஜெர்சி மாடு, 20லிருந்து 22 லிட்டர் ஒரு நாளைக்கு பால் கறக்கக்கூடிய நல்ல தரமான மாடு. ரெட்டி பாலோடு இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இந்த மாடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த கடம்பூர் நம்ம கிராமத்தில் நண்பர் பெரியசாமி கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு அந்த மாடு பிடிச்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ரெட்டை ஒரு மடியில் நல்லா தனித்தனி காம்பில் பூக்காம்பாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு. மாட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம். நல்ல மடி அமைப்பு, நல்ல காமமைப்பு, நல்ல பைப் மாதிரி மடி அமைப்பு வந்து இருக்குங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.